السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் 29வது தொடரில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தொடரிலே நாங்கள் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத். அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் கூறுவதற்காக என்று குறிப்பிடுகின்றார். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம் என்ன என்பது பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது, துல்ஹஜ் 10 நாட்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய அல்லது தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் அடைய இருக்கின்ற துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். உங்கள் இறைவன் தான் நாடியதை படைப்பான், அவன் தான் படைக்கின்றான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், அவன் நாடியதை தெரிவு செய்கின்றான். அப்படியாக அல்லாஹ் தஆலா தான் குறிப்பிட்ட நாட்களை சிறப்புப்படுத்துவதும் சிறப்பாக்குவதும், குறிப்பிட்ட இடங்களை, குறிப்பிட்ட மனிதர்களை, குறிப்பிட்ட பொருட்களை சிறப்பாக்கக்கூடிய அந்த முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் பெற்றிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே அப்படியாக அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கிய முக்கியமான தினங்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்கள் என்பதை நாங்கள் அறிய முடியும். இந்த துல்ஹஜ் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வசனம், அது மாத்திரமல்லாமல் இன்னும் பல ஆதாரங்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 தினங்கள் மிக மிக முக்கியமான தினங்கள் என்பதை எங்களுக்கு காட்டி நிற்கின்றன. அதிலே அடுத்த முக்கியமான ஆதாரம் சூரா அல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் 1, 2 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், விடியற்காலை மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கு இடம்பெறக்கூடிய 10 இரவுகள் என்பதனுடைய கருத்தை பற்றி சொல்லும் பொழுது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், முஜாஹித் மற்றும் முன் சென்ற சலஃபுகள் மற்றும் பின்வந்த பல அறிஞர்கள் இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்கள் தான் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக முக்கியமான ஒரு ஆதாரம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த 10 நாட்களை தவிர வேறு நாட்கள் கிடையாது. இந்த 10 நாட்களை தவிர அடியார்கள் அமல் செய்வதற்கு விருப்பமான வேறு எந்த நாட்களும் அல்லாஹ்விடத்திலே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா இந்த நாட்களை அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஜிஹாத், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதையும் விட அல்லாஹ்வுக்கு அந்த நாட்களை செய்யக்கூடிய அமல் விருப்பமானது. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு, யார் தனது உயிரையும் உடைமைகளையும் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக சென்று இழந்து விட்டாரோ அவரை தவிர, அவரை மாத்திரம் யாராலும் முந்த முடியாது, இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களினால் முந்த முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், இந்த நாம் மேற்கூறிய இந்த ஹதீஸ் மிக பெரும் ஒரு சிறப்பை எங்களுக்கு சொல்கிறது. ஏனைய நாட்களில் மிகச்சிறந்த அமல்களுக்கு நிகரானதாக இந்த காலத்தில் செய்யக்கூடிய சாதாரண அமலும் ஆகிவிடுகின்றது. இணைய காலத்தில் ஜிஹாத் என்பது மிக மிக சிரமமான, மிக உயர்ந்த நன்மைக்குரிய ஒரு செயல்பாடு. அப்படியான செயல்பாடை விட
இந்த நாட்களில் செய்யக்கூடிய சாதாரண அமலுக்கும் அந்த சிறப்பு கிடைத்து விடுகிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே துல்ஹஜ் மாதத்தில் துல்ஹஜ் முதல் 10 செய்யப்படும் நல்லமல்கள் மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட பல மடங்கு சிறப்பை பெறுகிறது. ஒருவர் தன் உடலாலும் பொருளாலும் செய்யும் அறப்போர் அதனை தியாகம் செய்து ஷஹீதாகியவரை தவிர என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொல்கிறான். ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட பெரும் கூலியுடையது என்று மாத்திரம் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, சிறந்தது என்று மாத்திரம் சொல்லவும் இல்லை. மாற்றமாக இப்படி சொல்கிறான், விருப்பத்துக்குரியது சொன்னால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நன்மை தருவான் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். மேலும் இந்த நாட்களிலே செய்யப்படும் நஃபிலான அமல்கள் ரமலானில் செய்யப்படும் நஃபில் வணக்கங்களை விட சிறந்ததாகும். மேலும் இந்த 10 செய்யப்படும் கடமையான வணக்கங்களுக்கான நன்மை மற்ற நாட்களை விட பல மடங்கு இரட்டிப்பாக்கப்படும், பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொல்கிறார்கள் இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே. அடுத்ததாக முக்கியமான ஒரு வசனம், இந்த 10 நாட்களில் தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்திய அந்த அரஃபா தினமும் உள்ளடங்குகிறது. சூரா அல் குர்ஆனிலே அல் மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நாங்கள் பூரணப்படுத்தினோம், எங்களுடைய அருட்கொடையை உங்களுக்கு நாங்கள் பரிபூரணப்படுத்தினோம், இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்ற அந்த வசனத்தை இறக்கிய இடம் அரஃபாவுடைய மைதானத்தில், அரஃபாவுடைய தினத்திலே தான் அல்லாஹ் தஆலா இறக்கினான். எனவே அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நாளும் கூட இந்த 10 தினங்களில் தான் உள்ளடங்கி இருப்பது இந்த நாட்களுக்குரிய முக்கியமான ஒரு சிறப்பாகும். அடுத்ததாக இந்த நாட்களில் தான் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத பல்வேறு விதமான வணக்கங்கள் இடம்பெறுகின்றன. மற்ற நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் இந்த நாட்களிலும் செய்ய முடியும். ஆனால் ஏனைய நாட்களில் செய்ய முடியாத எத்தனையோ அமல்களை இந்த நாட்களில் மாத்திரம்தான் எங்களால் செய்ய முடியும். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் பலியிடுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம், தவாஃப் செய்கிறோம், சாய் செய்கிறோம், முடியை வலிக்கிறோம், கத்தரிக்கிறோம் அல்லது கல்லறிகிறோம். இது போன்ற பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள், ஹஜ்ஜுடைய கடமைகள், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாட்களில் மாத்திரம்தான் நாங்கள் செய்ய முடியும். ஏனைய நாட்களிலே நாங்கள் செய்ய முடியாது என்பது இந்த நாட்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பம்சமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நாட்களிலே மிகச் சிறந்த நாள் இந்த துல்ஹஜ் 10வது தினம். அந்த நாளும் இந்த துல்ஹஜ் முதல் 10 தினங்களில் தான் உள்ளடங்கி இருக்கின்றது. அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த நாட்களிலே நாங்கள் முக்கியமான 6 அமல்களை செய்ய வேண்டும். முதலாவது அமல் என்னவென்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல்லாஹ்விடத்திலே மிகவும் அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான மகத்தான நாள் இந்த 10 நாட்கள் தான், அதை தவிர வேறு நாட்கள் கிடையாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் செய்வதற்கு விருப்பமான நாட்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள் என்று சொல்கிறார்கள். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த நேரத்தில் நாங்கள் தக்பீர் இந்த 3 லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3ஐயும் உள்ளடக்கியதாகத்தான் சஹாபாக்களில் பல சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த தக்பீருடைய அந்த வாசகம் காணப்படுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த வாசகம் இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. எனவே தக்பீர் முறைகளில் இதுதான் சிறந்த முறை என்று அறிஞர்களால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் தக்பீர் சொல்லலாம். வேறு முறைகளும் இருக்கின்றன, அவைகளையும் நாங்கள் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பொதுவாகத்தான் தக்பீர் சொல்லுமாறு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் பொதுவாகத்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யுமாறு சொல்கிறார்கள். எனவே எப்படி நான் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் தக்பீர் சொன்னாலும் அது செல்லுபடியாகும். அது சஹாபாக்களுக்கு மத்தியில் காணப்பட்ட முறைதான் நாங்கள் இப்பொழுது சொன்ன அந்த முறை.
சாபாக்கள் தாபியங்களுக்கு பின்னால் வந்த பல அறிஞர்கள் அந்த முறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு உமர் மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் துல்ஹஜ் 10 நாட்களில் முதல் 10 நாட்களில் கடைவீதிக்கு சென்று தக்பீர் சொல்ல மக்களும் அவர்களைப் போல தக்பீர் சொல்வார்கள். அப்ப இந்த தக்பீரை நாங்கள் சப்தமிட்டு ஆண்கள் சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக நாங்கள் அதனை சப்தமிட்டு சொல்வது சிறந்தது. பெண்கள் அமைதியாக சொல்ல வேண்டும். பெண்கள் அமைதியாக சொல்ல வேண்டும். இந்த நாட்களிலே தக்பீர் சொல்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத். அடுத்ததாக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய அமல் நோன்பு நோட்பது. நோன்பு நோட்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் முதல் 9 நாட்களும் நோன்பு நோட்டதாக சில அறிவிப்புகளில் வந்திருக்கிறது. அந்த அறிவிப்புகளில் சில அறிஞர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை நாங்கள் பலவீனமானது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு அந்த நாட்களில் நோன்பு நோட்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பொதுவாக நல்லமல்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்ற அடிப்படையில் அந்த நாட்களில் நாங்கள் அந்த நோன்பு நோட்பதில் அதிகமாக கவனம் செலுத்துவது ஒரு முக்கியமான ஒரு அமல். அடுத்ததாக 3வது அமல் தான் அரஃபாவுடைய நோன்பு. பொதுவாக நோன்பு, குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு. அரஃபாவுடைய நோன்பின் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? அரஃபா தினத்தின் நோன்பு முந்தைய வருடம் எதிர்வரும் வருடம் ஆகிய 2 வருடங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக அமைகின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஹஜ் பெருநாள் தொழுகை. அது முக்கியமான ஒரு வணக்கம். அதிலே நாங்கள் கவனஈனமாக இருக்கக்கூடாது. எல்லோரும் வயது வந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் அந்த ஹஜ் பெருநாளுடைய தொழுகையிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். 5வதாக குர்பானி. யாருக்கெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி எங்களுக்கு 10, 11, 12, 13 ஆகிய நாட்களில் நாங்கள் கொடுக்கலாம். இதிலே சிறந்தது பெருநாள் தினத்திலே கொடுப்பதுதான். ஏன்? அதுதான் முதல் 10 ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களிலே வரக்கூடியது. ஏனைய நாட்களில் கொடுக்க முடியுமாக இருந்தாலும் இந்த நாட்களில் கொடுப்பதுதான் அந்த அதிகமான நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக குறிப்பாக பெருநாளுடைய தினத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. வருடத்திலே மிகச் சிறந்த நாள் என்ற பெயர் அதற்கு இருக்கிறது. ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான நாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாள். எனவே அந்த நாளிலே அந்த வணக்கத்தை செய்வதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஹஜ் கடமைகளை நாங்கள் ஈடுபடுவது. இதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாங்கள் முதல் 10 நாட்களிலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை கூலியாக தருகிறான். அதே போல அன்று பிறந்த பால்களை போல அந்த ஹாஜிகள் திரும்ப வருகிறார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான 6 அமல்களோடு நாங்கள் மேலதிகமாக அல் குர்ஆன் ஓதுவது, தான தர்மம் செய்வது, தொழுகைகளை நாங்கள் சீராக்குவது. எங்கள் கடமையான தொழுகைகளை நாங்கள் பக்குவமாக தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜுடைய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, இது போன்ற எல்லா தொழுகைகளையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று ஜமாஅத்தோடு அவ்வல் தக்பீரோடு எல்லா தொழுகைகளையும் தொழுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். முடிவானவர்கள் ஒரு குர்ஆனையாவது முழுமையாக இந்த 10 நாட்களில் ஓதி முடிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். தக்பீர்களை எத்தனை லட்சம் தக்பீர்கள் எங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை லட்சம் தக்பீர்கள், பல்லாயிரக்கணக்கான தக்பீர்கள், தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை நாங்கள் அடிக்கடி எல்லா இடங்களிலும் நாங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரும் ஒரு மரியாதை, மதிப்பு இருக்கிறது. அதனால்தான் சில அறிஞர்கள் ரமதானுடைய இறுதி 10ஐ விட இந்த நாட்களுக்கு மிக முக்கிய சிறப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நிறைய பேர் ரமதானுடைய இறுதி 10க்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்குகிறார்கள். ஆனால் இந்த ஹஜ் முதல் 10க்கு பெரிதாக அவர்கள் முக்கியத்துவம் வழங்குவது கிடையாது. அத்தோடு நாங்கள் முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விடயம்தான், யாருக்கெல்லாம் உதுஹையா கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தமது முடிகளையும் தமது நகங்களையும் நீயத்து வைத்ததிலிருந்து அவர்கள் களையக்கூடாது. யாருக்காவது அப்படி உதுஹையா கொடுப்பதற்கு நீயத்து வைக்காமல் இருந்து விட்டார்கள், இடையிலே பெருநாளுக்கு முந்தைய தினம் அல்லது பெருநாள் இரவுதான் அவருக்கு உதுஹையா கொடுப்பதற்கு ஆசை ஏற்படுகிறது என்று சொன்னால், முடிவெடுக்கிறார் என்று சொன்னால் அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.
அதற்கு முன்னால் அவர் நகம் வெட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, முடியை கலைந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த அமலை நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களையும் மிகச்சிறந்த முறையிலே கழிக்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.